தலைவரை பார்க்க இப்போ ஆஃபீஸ் உள்ள போக போகிறோம். ட்ரெயினில் வந்து இப்போ கரெக்டாக நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஜங்ஷன்லேருந்து இப்போ ரோடை கிராஸ் பண்ண போகிறோம். தலைவர் சமாதிக்கு போகிறதுக்குன்னே பிரத்யேகமாக வந்து ஒரு 20 ரூபாய்க்கு பூ விற்றுட்ருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் தான் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைனா வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட வாங்கி உங்கள் கையில் கொடுப்பாங்க போட சொல்லி. அதை நீங்கள் எடுத்து போட்டு தலைவரோட சமாதியை பார்த்து வரலாம். நான் இப்போ கரெக்டாக நடந்து உள்ளார என்ட்ரு ஆகிட்டேன். இப்போது வெளிலேருந்து பார்க்கும்போது மெயின் கேட்டில் இப்போ என்ட்ராக போகிறேன். சமாதி பார்க்க வரும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியே வந்துடுங்க. அதாவது நைட் டைமில் வராதிங்க. நைட் டைமில் வந்து பூட்டியிருப்பாங்க. யாருமே பார்க்கறதுக்கு அளவுக்கு கிடையாது. பேரிகேட் போட்டு ஒரு 5-6 போலீஸ் பாதுகாப்போடு சமாதி பாதுகாத்துட்ருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் எல்லாருமே வந்து க்யூவில் தான் போகணும். நான் போகும்போது அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. கரெக்டாக மதியம் எப்பவுமே ரெகுலராக சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் போன டே வந்து ஒரு 38 அந்த மாதிரி டேஸில் போனேன். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து ரெகுலராக வந்து மதியம் எல்லாருக்குமே லஞ்ச் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்ட போயிட்டு ரொம்ப கிட்ட போயிட்டு கீழே இப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்பெஷலாக இந்த டெக்கரேஷன் டெக்கரேஷன்லாம் வந்து ஏன்னா மதியம் படித்து தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு 11:30 அந்த டைமில் போயிட்டு ஸோ நான் கீழே தான் நினைக்கிறேன். சைடில் இருக்கிற சுவரில் பார்த்தீங்கன்னா அவரோட பிகினிங்லேருந்து நான் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த மூவி வரைக்கும் எடுத்த எல்லா ஃப்ரேமோட பிக்சர்ஸும் அதில் வந்து செவத்தில் அழகாக டிஜிட்டல் ஃப்ரேமிங் பண்ணி அழகாக விட்டுருந்தாங்க. ஸோ அவரோட சமாதிக்கிட்ட வந்து ஒரு கூடம் இருக்கும். அதை டெக்கரேட் பண்ணி பெரிய அலங்காரம் கொட்டகை மாதிரி போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க உள்ளார பார்க்குறதுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தான் அவங்களோட தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் அதை வந்து அலங்கரித்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப நேரமாக க்யூவில் நின்றுருந்தேன். இப்போது உள்ளே என்ட்ரு ஆகிறேன் லைட்டாக. கரெக்டாக 11:30 12 o'clock போனீங்கன்னா நீங்கள் அழகாக சமாதி பார்த்து ஃப்ரீயாக வரலாம். மார்னிங் போனீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இந்த 10 to 11 அந்த மாதிரி வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நிறைய பேர் இப்போ வரைக்குமே வேனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நினைவு வந்து ரொம்ப இப்போது கோயம்பேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்பேடில் மெயினாக வந்து இப்போ விஜயகாந்த் அங்கே போயிட்டு தான் வந்து எல்லாருமே பார்த்து எங்கே விஜயகாந்த் நினைவாக இருக்கேன். அதான் மெயின் அட்ரஸாக மாறிடுச்சு. ஸோ கடைசியாக நானும் அந்த க்யூவில் வந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவர்கிட்ட க்யூ வாங்கி அந்த உள்ளார என்ட்ராயினேன். ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மீடியா எந்த நேரமும் வந்துட்டு இருப்பாங்க. மீடியா, போலீஸ், லைக் அவரோட நிர்வாகிகள், பங்குகள் எல்லாரும் இருப்பாங்க. எப்பெல்லாம் காட்டி விடுங்க. இல்லை இப்போ கவர் எல்லாம் நான் இது கவர்லாம் மறுபடியும் போட்டுறாங்க. நீங்களாம் சிங்கிளாக போங்க. இல்லை பாங்க சார். ஆமாம் அவங்க கொடுக்குற பூவை எடுத்துக்கா. அவங்க கொடுக்குறத கீழே வாங்கி வைக்காத. ரொம்பிச்சுனாங்க ஆனா ஆமாம் எடுத்து போடுங்க. இல்லை அவங்க கொடுக்குறத வாங்கி குட்டினா தான் அவங்களுக்கு மனசு அழிக்கணும். ஆமாம் அதை சரி அள்ளினே எடுத்து கொடுத்து கீழே வை. உள்ள போமா டபுளாக வராதிங்க. நீங்கள் போயிடுமா. கடைசியாக நானும் கையில் பூ வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த சைடில் வந்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அவரோட சமாதியை டெக்கரேட் பண்ணி வச்சுருவாங்க. சைடில் பானைகள்லாம் அந்த பாட் மாதிரிலாம் வச்சு அழகாக நல்லாயிருக்கும் பார்க்க. இன்னும் அதை மணி மண்டபமாக ஆக்கி இன்னும் அதை பார்க்குறதுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் போக போக தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டீ எடுத்துன்னு சொல்லு. டீ ஃப்ரீயாக எடுக்கலாம். நீங்கள் பேக் வச்சுக்கணும்.
பத்தல உள்ள புந்து வா டக்குனு கொடுத்துரு. அதான் இப்போ வந்துட்டாங்க அவங்க நீங்கள் கொடுக்குற டைமு. போதுமா வெறும் 60 வச்சுக்கிட்டு விஜயகாந்த் சமாதியை பார்த்துட்டு மீதி அதில் எவ்வளோ வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 ரூபா வச்சுருக்கேன். 60 ரூபா எடுத்துகிட்டு வந்து மார்னிங் நான் ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ஸோ பாய்.